India's best part-time job company. This company gives many opportunities for earning monies. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதனால் கரெக்ட் பேர்னே போட்டுக்குங்க. இங்கிலீஷில் பாருங்கள், சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அது தப்பு, கரெக்டுன்னு போட்டுங்க. ஏன்னா அதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. கொடுத்துருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். ஆப்ஷன் கொடுக்கல. ராஜா செல்லையா, அது உங்களுக்கே தெரியும், வரி சீர்திருத்தம். அலக் கமிட்டி பார்த்தீங்கன்னா என்ன, வறுமை கணக்கிடுறதுக்கு தான் அவங்க இருந்தாங்க. சரிங்களா? அலக் கமிட்டி எதுக்கு இருந்தாங்கன்னா வறுமையை கணக்கிடுறது. சரிங்களா? வறுமையை கணக்கிடுறதுக்கு தான் அவங்க அந்த கமிட்டி அமைச்சாங்க. அடுத்து என்கேசிங் கமிட்டி அப்படின்னா ரிவ்யூ ஆஃப் எஃப்ஆர்பிஎம், அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்கிறது. சரிங்களா? ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்கிறது. ஒரு கமிட்டி 10 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால அதை ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா 2003 எஃப்ஆர்பிஎம் ஆக்டு, அதாவது நிதி பொறுப்பு மேலாண்மை சட்டம்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 2017 ரிவ்யூ பண்ணுறாங்க, மறுஆய்வு செய்கிறது. அதுதான் மல்கோத்ரா கமிட்டினா பார்த்தீங்கன்னாக்க சர்க்கரை தொழிலில் உள்ள சிக்கல்கள். சரி, அது மகாஜன். இது மல்கோத்ராங்கிறது என்னென்னா இன்சூரன்ஸ் காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ள சிக்கல்கள். அதை தான் இதில் வரணும். இப்போ ராஜா செல்லையா வரி சீர்திருத்தம் கரெக்டு. அலக் கமிட்டி பார்த்தீங்கன்னா வறுமை. என்கேசிங்கு ரிவ்யூ ஆஃப் எஃப்ஆர்பிஎம். மல்கோத்ராங்கிறது என்னென்னா இன்சூரன்ஸில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3. தவறுன்னு இன்கரெக்டுனா கூட 2, 4 2, 4 கொடுத்துருந்தா இன்கரெக்டு தான். ஆனால் இங்கே ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுக்கல. அதனால் நம்ம கரெக்டுன்னே போட்டுங்க, இன்கரெக்ட் வேணாம். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003, நிதி பொறுப்பு மேலாண்மை சட்டம் 2003. அடுத்தது, இந்தியாவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் விலை நிலைத்தன்மை பொறுப்பு எந்த அமைப்பில் உள்ளது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான். அவங்க தான் அந்த மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. அவங்க 2 வகையாக வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அருமை பண கொள்கை, இன்னொரு பக்கம் மலிவு பண கொள்கைன்னு சொல்லி. ஸோ பணவீக்கம் இருக்கும் பொழுது அதிகமாக இருந்துச்சுன்னா அருமை பண கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ஷன் ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்கிறது. பணம் வாட்டம் இருந்ததுன்னா விரிவான பண கொள்கையை கொண்டு வருவாங்க. ஸோ பணவீக்கம் முழுக்க முழுக்க யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா யார் கணக்கிட்டு சொல்லுவாங்கன்னா ஆர்பிஐ தான் சொல்லும். இதில் இணை சரியாக பொருந்துள்ளது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஏபிஎம்சி அது மாநில அரசு தான். பொது விநியோக திட்டம், பொது விநியோக திட்டங்கிறது வந்து மத்திய மாநிலம் 2மே சொல்லலாம். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மத்திய அரசு தான். விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பினாலும் மத்திய மாநில அரசு. ஸோ இப்போ இதில் ஒன்று மட்டும் தப்பு. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 2மே வரும், மத்திய மாநில அரசு 2மே வரும். அவங்களோட பாடி, அவங்களோட ஆர்கனைசேஷன். வேளாண்மை உற்பத்தி பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது மட்டும்தான். ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் வரும். பிடிஎஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு, ஏன்னா அவங்களும் கொடுக்குறாங்க, அதனால் 2க்குமே வரும். எஃப்சிஐ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மட்டும்தான். இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் அசோசியேஷனுங்கிறது வந்து மத்திய மாநில அரசு. ஸோ இதில் இருந்து 3 கரெக்டு, 1 தப்பு. எது அப்படின்னா பிடிஎஸ் மட்டும் தப்பு. அடுத்தது மக்கள் தொகை தேக்க நிலை, இது உங்களுக்கே தெரியும், 1901 to 21. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 18 21 வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பிரிவினை ஆண்டு காலம்னு சொல்லலாம். சரிங்களா? ஆமாம், 3 தான். 1 ஏ சி டி. ஏசிடி 3 கரெக்ட். அதான் 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை, அப்போ 4ன்னு 4 மட்டும் வருமா? அப்படி கிடையாது, 3 இணை பொருந்தி இருக்குன்னு அர்த்தம். 19வது கேள்வி பார்த்தீங்கன்னா 1901 தேக்க நிலை, 11 to 21 வந்து பெரும்பிரிவினை ஆண்டு அந்த காலம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1951 டு 81 பார்த்தீங்கன்னாக்கா வேகமான வளர்ச்சி. 21 டு 51 பார்த்தீங்கன்னாக்கா விரைவான வளர்ச்சி. ரைட்டுங்களா? இது அந்த அந்த பாப்புலேஷன் இதுலேயே டேபிள்லேயே உங்களுக்கு வரும்.